பிரஜஸ்பில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனித அகத்தா அம்மாவினுடைய நினைவு நாளை நினைவு கூர்ந்து நிற்கின்றது. ஆண்டவரிலே விசுவாசம் நிறைந்த ஒரு அன்னையாக இருந்தால், ஆண்டவர் மீது பற்றும் அன்பும் கொண்டு ஆண்டவருக்காக தன்னை முழுமையாக விட்டு கொடுத்து அர்ப்பணித்த ஒரு அன்னையாக எங்கள் மத்தியிலே விளங்குகின்றார். இன்றைய நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய இறைவேண்டலோடு இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். நாங்கள் ஆண்டவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம். அவருடைய பேரன்பினால் நாங்கள் சூழ்ந்தவர்களாக, அவருடைய பேரன்பின் நிமித்தம் நாங்கள் அன்புடையவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பேரன்பே எங்களை ஆட்கொள்ளுகின்றது. ஆண்டவருடைய பேரன்பினால் நாங்கள் வழிநடத்தப்படுகின்றோம். ஆண்டவருடைய பேரன்பினால் நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்கின்றோம் என்ற உயரிய எண்ணங்களும் விசுவாசமும் எங்களுக்குள் நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்குரிய பண்புகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். நாங்கள் எல்லோருமே இன்றைய இந்த காலகட்டத்திலே தேவ பயம் என்ன என்றால் என்பதை பற்றி அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை பயம் அற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் இறை பராமரிப்பிலே வாழுகின்ற நாங்கள், தேவ பராமரிப்பிலே வழிநடத்தப்படுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவன் எங்களை காக்கின்றார், இறைவன் எங்களை வழிநடத்துகின்றார், இறைவனே எங்களுக்கு வாழ்வும் வழியும் ஒளியுமாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் என்ற அந்த பேருண்மையிலே எங்களுடைய விசுவாசம் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். தூய பவுலடிகளார் அழகாக சொல்லுவார், கிறிஸ்துவனுடைய பேரன்பே என்னை ஆட்கொள்ளுகின்றது. அந்த பேரன்பினால் நானும் நீங்களும் ஆட்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆட்கொள்ளப்பட்டோம். ஆகவே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் இறை அன்பிலே முழுமை பெற்றவர்களாக வாழ்ந்து ஒருவரை ஒருவர் உண்மையான நிலையான அன்பிலே வழிநடத்தி செல்லவும், ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய நிலையான அன்பிலே நாங்கள் உறுதியாக இருந்து எங்களுடைய அன்பை கொடுக்கவும், அன்பை எடுத்து செல்லவும், அன்போடு வாழவும் இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னைமரி மூலமாக இறை அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.